ராஞ்சான் படத்தோட மோஷன் போஸ்டர் பத்தி பார்க்கவும் செய்யலாம். இந்த ஒரு படத்துக்கான மோஷன் போஸ்டர் ஜிவி பிரகாஷ் நேத்திக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு. சுதுகவும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவி குமார் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தோட டேரக்டரும் சரி, இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டரும் சரி, இதான் அவங்களுடைய முதல் படம். இந்த ஒரு படத்தோட டேரக்டர் சந்தோஷ் குமார், மியூசிக் ஹைசிசார். இந்த ஒரு படத்தோட ஹீரோவா பிரதீம் பத்தமரான் நடிக்கவும் இருக்காரு. அண்ட் ஹீரோயினா யுவனா வருண் ஹீரோனா நடிக்கவும் இருக்காங்க. இந்த ஒரு படத்தோட மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது இந்த ஒரு படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவும் செய்யுது. அண்ட் கொஞ்சம் லவ் போர்ஷனுமே இந்த ஒரு படத்துல இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது தெரியவும் செய்யுது. மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது இந்த ஒரு படம் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் செய்யுது. ஓவராலா இந்த ஒரு படத்தோட மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படத்தோட மோஷன் போஸ்டர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஒரு மோஷன் போஸ்டருக்கான லிங்க் கொடுக்கவும் இருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ராயன் படத்துக்கான டே ஒன்க்கான வேர்ல்டு கலெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இந்த ஒரு ராயன் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு, வேர்ல்டுல இந்த ஒரு ராயன் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ராயன் படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ராயன் படத்துக்கான டே ஒன்க்கான வேர்ல்டு கலெக்ஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் டே ஒன்ல எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். தமிழ்நாட்டில் ராயன் திரைப்படம் டே ஒன்ல மட்டும் 11 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம தனுசர்கரையிலே டே ஒன்ல மட்டும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படமா இந்த ஒரு ராயன் திரைப்படம் இருக்கவும் செய்யுது. 11 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு படம் டே ஒன்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ராயன் படத்துக்கான வேர்ல்டுக்கான டே ஒன் கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 கோடி. நம்ம தனுசர்கரையிலே டே ஒன்ல மட்டும் வேர்ல்டு வைடில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படமா இந்த ஒரு ராயன் திரைப்படம் இருக்கவும் செய்யுது. நம்ம தனுசரை பொறுத்த வரைக்கும் இது அவரோட 50வது திரைப்படம். அவரோட 50வது திரைப்படம் அவர் எதிர்பார்த்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் டே ஒன்ல. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு ராயன் திரைப்படம் நம்ம வேர்ல்டு வைடில் இந்த ஒரு படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷனாக போகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஒரு படம் ரொம்ப சுமாரான ஒரு படமாக தான் இருக்கும் செஞ்சு. நான் இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை விட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்தியன் 2 பார்த்துட்டு இந்த ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட எதிர்பார்ப்பை இந்த ஒரு படம் பூர்த்தி பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு படம் பிடிச்சிருந்துச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க.